வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் 2023 டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்ட கேள்விகளில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்லேருந்து 35 கேள்விகள் பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 36வது கேள்வி பாருங்கள். ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பவரில் நம்பர் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லெட்டர்ஸில் இருக்கிற பவர் என்றதை பாருங்கள். இங்கே எக்ஸ் பவர் 2, இங்கே எக்ஸ் பவர் 3. ஹெச்சிஎஃப் அப்படின்னா பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். அப்போ எக்ஸ் பவரில் 2 தான் சின்னது. இங்கே எக்ஸ் பவரில் 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் பவரில் 3 இருக்குது. ஆன்சர் முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது 37. எக்ஸ் மைனஸ் 6 அப்படிங்கிறது 2 பாலினாமியல் கொடுத்துட்டு அதனுடைய ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கேவோட வேல்யூ என்னன்றது தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 6னா என்ன அர்த்தம்னா -6 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +6. எக்ஸுக்கு பதில் 6ன்னு வேல்யூ அப்ளை பண்ணணும். இங்கேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். நமக்கு இங்கே தான் கேவோட வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதால நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து எக்ஸுக்கு பதில் 6ன்னு அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்போனா 6 ஸ்கொயர் 36 மைனஸ் கேஎக்ஸ். எக்ஸுக்கு பதில் 6ன்னு போட்டிங்கன்னா 6k -6 ஈக்குவல்ட்டு என்னென்னு எடுத்துக்கணுன்னா 0. ஏன்னா எக்ஸ் மைனஸ் 6ன்றதால அப்போது எக்ஸுக்கு 6ன்னு அப்ளை பண்ணால் ஆன்சர் 0 வரும்ன்றது அர்த்தம். 36 மைனஸ் 6, 36ல் 6 போயிடுச்சுன்னா 30. அப்போ -6k ப்ளஸ் 30 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -30. பாருங்கள், மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 6 IR 30. அப்போ கேவுக்கு பதில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 5. இந்த மெத்தடை உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் தாராளமாக நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்ததா இல்லாட்டி இங்கே நம்ம கேவுக்கு வேல்யூ கீழே ஆப்ஷனில் இருந்தும் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வேல்யூவாக எடுத்து அப்ளை பண்ணி பார்த்து நம்ம ஏற்கனவே ஃபேக்டரைசேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுபடி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா எங்கே எக்ஸ் மைனஸ் 6 வருது அப்படின்னு பார்க்கணும். அதை விட பெட்டர் இப்போ நான் சொன்னது மாதிரி +6ன்னு எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறதே ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது 38. 2 எண்களுடைய பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எனில் மற்றொரு எண் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஷின். இதில் பாருங்களேன், 2 விதத்தில் ஆன்சர் சொல்லலாம். 2 எண்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 432. 2 நம்பரை பெருக்குனா 432 வருது. அதில் ஒரு நம்பர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 24. இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வச்சு சொன்னாலும் சரி, இதை வச்சு சொன்னாலும் சரி தான். இப்போ பாருங்கள், 2 நம்பரை பெருக்குனா 432 வருது. ஒரு நம்பர் 24. அப்போ 24 வகுத்தோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. நம்மளால் ஈஸியாக ஆன்சரை சொல்கிற முடியும். பாருங்கள், கரெக்டாக? அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியும் சொல்லலாம். சரி, நான் இப்படி சொல்லிவிட்டு இன்னும் சில மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லலான்ட்டு. இங்கே 2ஆம் பாட்டில் அடிச்சிங்கன்னா இது 12. இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 2 6 2. மறுபடியும் 2ஆல் அடிச்சிங்க, இல்லை 6ஆல் அடிக்கிறீங்க அப்படின்னா 2 12. இங்கே 36. மறுபடியும் 2ஆல் அடிச்சிங்கன்னா 18. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 18ன்னு வரும். இது ஒரு மெத்தடா? இதே கொஷனுக்கு இன்னும் எப்படிலாம் ஆன்சர் சொல்லலான்னு சொல்கிறேன் பாருங்களேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. 72 பெருக்கல் 6. ஒரு நம்பர் சொல்லிட்டாங்க 24. அப்போது 1 6 4 24. ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம் பாருங்கள், அந்த மெத்தட். 1 4 4 இங்கே அடிச்சிங்கன்னா 18. இந்த மெத்தட்லையும் சொல்லலாம். இன்னமும் ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாத இடம் எங்கேயாவது வருதுன்னா நான் அதை உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். ஓகேவா? இது 38. அடுத்து பாருங்கள் 39. 2 எண்களுடைய இந்த கொஷின் நம்ம எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எஸ். இப்போ போன வீடியோவில் கூட அந்த 26லேருந்து 35 வரைக்கும் வீடியோ கொஷின்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல சேம் கொஷின், இதே கொஷினை நாம் அந்த இடத்துல பார்த்துருக்கோம் பாருங்கள். சரிங்களா? இதே தான், அவங்க எதுவுமே மாற்றலை. அப்போது ஒரே கொஷினை இந்த 2023 நடந்த எக்ஸாம்ஸ்லேயே 2வது முறை ரிப்பீட்டடாக கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது 40. த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62 78 109 இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது மீதி இதெல்லாம் வரணும். 2 3 4 வரணும். இப்படி வரக்கூடிய மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். இந்த ஃபஸ்ட் நம்பர் 62 வகுத்தா 2 மீதி வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 62லேருந்து 2 மைனஸ் பண்ணுறேங்க. 62 2 போயிடுச்சுன்னா 60. 2வது நம்பர் 78ல் 3 போயிடுச்சுன்னா 75. 75. 3வது நம்பர் 109ல் 4 போயிடுச்சுன்னா 105. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மீப்பெரு என்னன்னு மீப்பெரு பொது காரணி ஹெச்சிஎஃப் கேட்டிருக்கிறதால இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஏற்கனவே போன வீடியோவில் இந்த ஐடியா சொன்ன ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். இந்த எல்லா நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோன்னா நமக்கு 5ஆம் வாய்ப்பாட்டில் வர்றதால வரக்கூடிய ஆன்சரும் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 16 வருமா? 12 வருமா? 13 வருமா? இது எதுவுமே வராது.
அப்போ கீழே இருக்கிற ஆன்சரில் எது மட்டும்தான் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும்? எஸ், 15 மட்டும்தான் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ ஈஸியாக நம்ம இது எதுவுமே இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டே பார்க்க வேண்டாம் பாருங்களேன். இதெல்லாம் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ ஆன்சர்லேயும் 5ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கணும். 3 நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ 15 தான் நமக்கான ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 41 பாருங்கள். இங்கேயும் 2 நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய HCFக்கும் LCMக்கும் விகிதம் என்ன, ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18க்கும் 30க்கும் இப்போ பாருங்கள், HCF கண்டுபிடிக்கணும், LCM எப்போவுமே HCF சின்னதாக இருக்கும், LCM பெருசாக இருக்கும். அதுபடி பார்த்தா 4 ஆன்சருமே அப்படி தான் இருக்குது. இன்னொன்று சி ஆன்சர் வராதுன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏன்? 18க்கும் 30க்கும் HCF எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 18 வரவே வராது இல்லையா? அப்போ அது கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஏன் வராதுன்னா 18ஆம் வாய்ப்பாட்டில் 30 வராது, அதனால் இது கிடையாது. மீதி இருக்கிற 3 இதில் கூட பாருங்கள், இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க HCF. அதே நேரம் LCM 18 வருமா? ஏன்னா இது 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ LCM இந்த இடத்துல 18 வருமானு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது மேற்கொண்டு சுருக்க முடியாது. அப்போ அப்படிங்கிறதால 18 வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரியான முடிவுகளுக்கு வரலாம். இருந்தாலும் இது சின்ன நம்பர் அப்படிங்கிறதால நம்ம கண்டுபிடிச்சிருவோமே. 18, 30 இது ரெண்டுத்துக்கும் போட்டோம் அப்படின்னா எந்த வாய்ப்பாட்டில் போடுவீங்க? 2ஆம் வாய்ப்பாடு, ரெண்டுமே 6ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு 6ல் போட்டிங்கனாலும் ஓகே தான். 36, 56 இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னா 6ஆல். HCF 6. அடுத்தது LCM, இது மொத்தத்தையும் பெருக்கணும் இல்லையா? அப்படி பெருக்கினீங்கன்னா 30, 90ன்னு வந்துடும். ஸோ 6:90 அவங்க சுருக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6ஆம் வாய்ப்பாடு 1 6 15 6 90. அப்போ ஆன்சர் 1:15. ஆப்ஷன் டின்றது தான் சரியான விடை. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, HCFும் LCMும் கண்டுபிடிச்சி ரேஷியோ போடுறோம். ஓகேவா? அடுத்தது 42. இதில் பாருங்கள், த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட், அதாவது 24, 15, 36ஆலெல்லாம் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண் எதுன்னு கேட்குறாங்க. இதை மெத்தடாக போட்டோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். முதல் நம்பர் என்ன இருக்குது? 24. 24 2ஆக பிரிங்க. 3 8 24. கீழே கொடுத்துருக்கிற அந்த 4 நம்பரில் 3ஆம் வாய்ப்பாட்டில் எந்த நம்பர் வரும்னு பாருங்கள். கவனித்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும். 3ஆம் வாய்ப்பாட்டுக்கு ரூல் என்ன? இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 9 9 9 3 6 0 கூட்டினா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அதே மாதிரி எல்லாமே வருது. அப்போது 3ஆம் வாய்ப்பாடு வச்சு எதுவும் பண்ண முடியாது. 8ஆம் வாய்ப்பாடு வரேன். 8ஆம் வாய்ப்பாட்டில் வரணுன்னா என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். 8ஆம் வாய்ப்பாட்டில் வரணுன்னா கடைசி 3 நம்பரை எடுத்துக்கிட்டு 8ஆல் வகுத்து பார்க்கணும், மீதி 0 வரணும். அப்போது 360 8ஆல் வகுத்திங்கன்னா மீதி 0 தான் வரும். 720 8ஆல் வகுத்திங்கன்னா வரும். ஆனால் 540 8ஆல் வகுத்திங்கன்னா மீதி 0 வராது. 900 8ஆல் வகுத்திங்கன்னா மீதி 0 வராது. அப்போ அதுபடி பார்க்க போனால் இதில் லாஸ்ட்டு 2 ஆன்சர் வராதுன்ற முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா இது ரெண்டும் ஏன் 8ஆம் வாய்ப்பாடு சொல்கிறோம்? 24 2ஆக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. மீதி இருக்கிற 2 மறுபடியும் அடுத்ததுக்கு வருவோம். 15 எடுத்தோம் அப்படின்னா 3 5 15. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு விட்டுடலாம். 5ஆம் வாய்ப்பாடு, இந்த ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இதுவும் முடிஞ்சிடுச்சு. 36. 36 எப்படி பிரிக்கலாம்? 9 4 36. 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இப்போ 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா 3ஆம் வாய்ப்பாட்டுக்கு சொன்ன மாதிரியே தான். இருக்கிற எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இதுவும் வரும், இதுவும் வரும். அப்போ இந்த கண்டிஷனும் முடிஞ்சிச்சு. 4ஆம் வாய்ப்பாடு ஆல்ரெடி நம்ம 8ஐயே செக் பண்ணிட்டோம். 8ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னா கண்டிப்பாக எதுலேயும் வந்துடும், 4ஆம் வாய்ப்பாட்டிலையும் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கண்டிஷனையும் நம்ம பிரித்து பார்த்த எல்லா கண்டிஷனையும் இந்த 2 நம்பருமே என்ன பண்ணுதுன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்படி எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா மட்டும் அந்த 2த்தில் எது பெரிய நம்பரோ அதுதான் ஆன்சர். நமக்கு கண்டிஷன் ஏதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் ஒரு நம்பர் கேன்சல் ஆகிட்டு இருந்தால் அப்போயே போட்டுட்ருக்கலாம். ஆனால் எல்லா கண்டிஷனும் 2 நம்பரும் ஒத்து வருதுன்றதால அப்போ அதில் எது பெரிய நம்பரோ, ஏன்னா மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம என்னவா சொல்லணும்னா ஆன்சராக சொல்லணும். ஸோ 99720ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இதை மெத்தடாக போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு இதுதான் ஒரு ஈஸியான வழி. இதில் அடுத்தது பாருங்கள், 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் காகிதத்தாலை தன்னால் முடிந்த மிகப்பெரிய அளவில், இது நேற்றுக்கு வீடியோவில் ஒரு விஷயம் சொன்னோம், முன்னாடி வீடியோவில் ஞாபகம் இருக்கா? இந்த மிகப்பெரிய அப்படிலாம் கேட்குறாங்க, கிரேட்டஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு, பிக்கஸ்ட்டு, இப்படிலாம் கேட்குறாங்கன்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. அப்போது இந்த 168க்கும் 196க்கும் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். 2 வாட்டி 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். நான் டைரெக்டாக 4ஆம் வாய்ப்பாட்டில் செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ நன்னாங்க 16 ஈர்னாங்க 8. இங்கே பார்த்தீங்கன்னா நன்னாங்க 16 9 36. மறுபடியும் 2 எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 7ஆம் வாய்ப்பாடு 6 7 7 7. இதுக்கு மேலே முடியாது. அப்போ 4 7ஐயும் பெருக்கணும்னா 4 7 28 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது 44. இங்கே பாருங்கள், 2 நம்பருடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. வழக்கமாக என்ன செய்வோமோ அதே தான். என்ன பண்ணுவோம், 2 நம்பரையும் பெருக்கிட்டு, அந்த 2 நம்பர்னால் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்கிட்டு கொடுத்த ஒரு நம்பர் 108 இதால் வகுக்கணும். இங்கே கூட நீங்கள் ஈஸியாக சொல்லலாம், இதை ஒரு முறை இதை 4 முறை கேன்சல் பண்ணலாம். எப்படி சார் பார்த்த உடனே சொல்கிறோம்? லாஸ்ட் நம்பரை வச்சு முடிவு பண்ணலாம். பாருங்கள் 8 பாருங்கள், 4ஆல் பெருக்குன்னா 8 நாங்கள் 32 0ன்றதால பிரச்சனை இல்லை. ஒரு 4 4, அப்போ 4 முறை வருது. ஸோ 4 பெருக்கல் 36 பெருக்குனீங்க அப்படின்னா 144. இப்படியும் நீங்கள் ஐடியாவுக்கு வரலாம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது 45வது கேள்வி. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்துக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது சொன்னது மாதிரி தான், எக்ஸோட பவர் வச்சு இங்கே பாருங்கள் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா பவரில் சின்னது, எல்சிஎம்னா பவரில் பெருசு. அப்போ அப்படின்னா இங்கே x², இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸு, பவரில் பெருசு x². அதை விட அதிகமாக வராது. இங்கே பொறுத்த வரைக்கும் பவரில் எது பெருசோ அதுதான். அப்போ x⁴ கிடையாது, x⁴ கிடையாது. ஆச்சா? y² பவரில் பெருசு y². இங்கேயும் y² தான் இருக்குது, இங்கேயும் y² தான் இருக்குது. நம்பர் வருவோம் 24 36 48. நம்பருக்கு எல்சியமும் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லாமையும் சொல்லலாம். நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகவே வேண்டாம். நம்பரில் பெருசு எது? 48. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 48 இல்லை 48 விட அதிகமாகவதோ இருக்கும். அப்போ எது வராது? 24 வராது. முடிஞ்சிச்சு. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. எதுவுமே சம்மே போட்டு பார்க்கல பாருங்கள். இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக சொல்லிடலாம். 46. இங்கேயும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க இல்லையா, 2 டேர்ம் கொடுத்துட்டு. இதில் அதே மாதிரி தான் ஏற்கனவே நேற்றுக்கு சொன்ன ஐடியா ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோவில் சொன்ன ஐடியா. இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ பவர் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு அதிகமோ அது எல்சிஎம் கேட்டிருக்கிறதால y² இருக்கிறதால y² இல்லை அதை விட அதிகமாக தான் வரணும். ஆனால் இங்கே வெறும் y இருக்குது, இது வராது. இங்கே வெறும் y இருக்குது, இதுவும் வராது. ஒரு வேலை முடிஞ்சிச்சா? அடுத்தது இங்கே வாங்க, இந்த நம்பரை பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டேர்மை பிரிக்கிறேன். 2 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா y - 3. இதை வச்சும் சொல்ல முடியும். ஏன்னா 2 வெளில இருக்குது, உள்ளே என்ன மட்டும்தான் இருக்குன்னா y - 3. அப்போ ஆன்சரில் கண்டிப்பாக வெளியில் என்ன வரணும்னா 2 வரணும். இங்கே 2 இல்லை அதோடைய மடங்கோ இங்கேருந்து வெளில எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அடுத்த விஷயம் பாருங்களேன், y - 3. அப்போ ஆன்சர்லேயும் இந்த y - 3 வச்ச டேர்ம் வரணும். இங்கே y - 3 வச்சு டேர்ம் இருக்குது, ஆனால் இங்கே y - 3 வச்சு டேர்மே இல்லை பாருங்கள். அப்போது இது ஆன்சர் வராது. புரியுதுங்களா? நம்ம கொஷினை முழுசாக முடிக்காமலே ஆன்சரை சொல்கிற முடியும். அப்போ எது தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் நம்முடைய ஆன்சராக இருக்கும். புரியுதா? அடுத்தது இங்கே பாருங்கள், 2 எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் மீப்போவை போல் 6 மடங்கு. அவற்றில் ஒரு எண் 12, மீப்போவா 12, ஒரு எண் 36. ஞாபகம்தாம்மா? இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போதும் இதே மாடலில் சொன்னோம். அதே 6 மடங்கு வச்சு தான் சொன்னோம். இங்கேயும் அதே மாதிரி தான். நம்பர் மட்டும் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கல, அதே நம்பர் கூட தெரியல. ஒரு செக் பண்ணி பாருங்கள். அதே மாடல்லே 3வது கேள்வி பாருங்கள். மீசிமா அது மாதிரி மீப்போவா மாதிரி 6 மடங்கு. அப்போ மீப்போவா 12 எடுத்தேன்னா மீசிமா அது மாதிரி 6 மடங்கு. அதனால் 6 பெருக்கல் 12. ஒரு நம்பர் 36 அடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 6 6 6 1 6 6. அப்போ 2யும் 12யும் பெருக்கணுன்னா 24. இதே மாடலில் இது வரைக்கும் 3வது கேள்வி பார்த்த கொஸ்டினே 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? அடுத்தது 48. 3 நம்பர் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் 27 45 81 இப்படி 3 நம்பர் கண்டுபிடிக்கும் போது ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது இந்த 3 நம்பரில் எது சின்ன நம்பரோ அது வரலாம், இல்லை அதை விட சின்னதாக வரலாம். நான் சொல்கிறது புரியுதா? அப்போது இங்கே 27 தான் சின்ன நம்பர். அப்போ ஆன்சர் ஒன்று 27 வரலாம், இல்லை 27 விட கம்மியாக வரலாம். ஆனால் 27 9 15 இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை? 45 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்போ போட்டு பார்க்கலாமா? 27 45 81. ஏன்னா ஒருவேளை 3 நம்பர் கேன்சல் ஆகிட்டு இருந்தால் இப்போ ஆன்சரை முடிச்சுட்டு இருக்கலாம் பாருங்கள். அதனால தான் இப்போ இது 3த்தையும் நம்ம எந்த வாய்ப்பாட்டில் செய்யலாம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் செய்யலாம். கரெக்டாக? 9 3
15 3 27 3. மறுபடியும் அந்த வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு 3 I3 9 3. இப்போ மறுபடியும் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா HCF 3 ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வந்து தான் செய்யணும், இங்கே வரல. அப்போ 3 பெருக்கணும்னா 3 9ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 49. இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு 3 பேர் வேலை செய்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அக்டோபர் 1 தேதி வீட்டுக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் என்றைக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். அப்போது இங்கேயும் அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம டைம் வச்சு சொன்னோம் பாருங்கள், இதுவும் டைம் வச்சு தானே இத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படின்றாங்க. அப்போ அந்த டைமை வச்சு சொல்கிறதால இங்கே நம்ம இந்த கொடுத்துருக்கிற 3 நம்பருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னோம் இல்லையா? அப்போ 5 6 10 இது 3த்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எல்சிஎம். 2 நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வருன்றதால 5 1 5 6 வராது 2 6 2 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும் 1 3 1. அப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா I2 10 5 30. அப்போது 30 நாளைக்கு அப்புறம்தான் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஏற்கனவே எப்போ மீட் பண்ணியிருக்காங்க? அக்டோபர் 1ஆம் தேதி. 30 நாள் கழித்து ஏற்கனவே 1ஆம் தேதி மீட் பண்ணாங்க. 30 நாள் கழிச்சுன்னா 30 கூட்டல் 1 31ஆம் தேதி. அப்போ என்றைக்கு மீட் பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 31. புரியுதா? கொஷின் நல்லா இருக்குது பாருங்கள். இது கொஷின் தான் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், லாஜிக் புரிஞ்சுக்கிட்டால் ஒன்றுமே இல்லை பாருங்கள். அடுத்து 50வது கேள்வி. ஒரு வீட்டில் 4 அலைபேசி இருக்குது. 5 மணிக்கு ஒன்றா ஒலிக்குது, 20 25 30 நிமிஷம் கேப்பில் ஒலிக்குதுன்னா எத்தனை மணிக்கு மறுபடியும் ஒன்றா ஒலிக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாம், போன வீடியோவில் சேம் இதே கொஷின் தான். இப்போ அந்த கொஷின் பேப்பர் வேறு, இந்த கொஷின் பேப்பர் வேறு. 2023 கேட்ட வெவ்வேறு 2 கேள்வித்தாள்கள். ஆனால் 2த்துலேயும் ஒரே கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அப்போது நம்ம அந்த ஆல்ரெடி இதை பற்றி நிறைய விளக்கம் சொல்லிட்டோம் இல்லையா? அங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் அங்கே அந்த ஞாபகம் தான் பாருங்கள். இங்கே ஏஎம் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் கொஷினில் சொல்லும்போது காலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆன்சரில் ஏஎம் கொடுக்கல, வெறுமனே என்ன மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10 o'clock 10 மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லும்போதே சொல்லியிருந்தோம், இதில் சப்போஸ் அவங்க ஏஎம் பிஎம்மில் கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக போடணுன்ட்டுன்னு. இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 ஏஎம்னு. ஒருவேளை இங்கே எங்கேயாவது 10 பிஎம் கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக போடணும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ் தான். ஒரே வருஷத்துலேயே இந்த கேள்வியை 2வது முறை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் எல்சிஎம் HCF டாப்பிக்கில் 50 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 35 கேள்விகள் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகளை திரும்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க எல்சிஎம் HCFல என்ன மாதிரி ஐடியாவில் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.